ನಾರಾಯಣ ನಿಲ್ಲ ನಾಮದ ಸ್ಮರಣೆಯ ಕಾರಾಮೃತಮ್ಮು ಎಲ್ಲ ನಾಲಿಗೆ ಬಡಲಿ ನಾರಾಯಣ ನಿಲ್ಲ ನಾಮದ ಸ್ಮರಣೆಯ ಕಾರಾಮೃತಮ್ಮು ಎಲ್ಲ ನಾಲಿಗೆ ಬಡಲಿ ನಾರಾಯಣ ಕಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಉತ್ಕೃಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಕಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது காண இருக்கக்கூடிய திருத்தலத்தினை பற்றி சிறிது விரிவாக சொல்ல விரும்புகின்றேன். வைஷ்ணவர்களுக்கு 108 திவ்ய தேசம் என்பது மிகவும் சிறப்பான ஒன்றாகும். 12 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இப்பூவுலகில் 106 திவ்ய தேசங்களை நாம் காண இயலும். அவற்றினை ஒன்றன் பின் ஒன்றாக தங்களுக்கு நான் பதிவு செய்து வெளியிட விரும்புகின்றேன். முதலாவதாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய திருத்தலங்கள் சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் 40 ஆகும். அதில் முதலாவதாக நாம் காண இருக்கக்கூடிய திருத்தலம் திருவரங்கம். கோயில் எனப்படும் வைணவத்தலம் திருவரங்கம் ஆகும். இது திருச்சிராப்பள்ளி பேருந்து நிலையத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருவரங்கம் புகைவண்டி நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. மதுர கவிகள் தவிர ஏனைய 11 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது. மூலவர் பெரிய பெருமாள், நம்பெருமாள், திருவரங்கநாதர் என்று அழைக்கப்படுகின்றார். நோக்கும் திசையானது தெற்கு நோக்குமாகும். ஆதிசேஷன் மீது புஜங்க சயனத்தில் பெருமிதமாக காட்சி தருகின்றார். இவர் தெற்கு நோக்கி சேவை சாதிக்கின்றார். தாயார் அரங்கநாயகி. ஸ்தலமரம் புன்னை, விமானம் பிரணவாக்கிருதி விமானம், தீர்த்தம் சத்தியபுஷ்கரணி, உற்சவ திருநாமம் நம்பெருமாள் என்பதாகும். அவர் நின்ற திருக்கோலத்தில் உள்ளார். இந்த திருக்கோயில் பற்றிய தலவாரலாறு என்ன கூறுகிறது என்றால், பிரம்மதேவன் சத்தியலோகத்தில் பூஜித்திருந்த நிலையில் அவன் அயோத்தி மன்னனாகிய இக்ஷ்வாகுவுக்கு கொடுத்து பூஜிக்க செய்தான். அக்குலத்தில் திருவதாரம் செய்த ராமபிரான் தனது பட்டாபிஷேகத்தின் போது விபீஷண ஆழ்வாருக்கு பரிசு பொருளாக இந்த திருவரங்கனை கொடுத்தருளினார். விபீஷணர் எடுத்துச் செல்லும் போது திருவுருளால் காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றுக்கு இடைப்பட்ட இடத்தில் அர்ச்சாவதாரமாக இருந்த பெருமாள் தெற்கு நோக்கியவாறு நிலை கொண்டார். இது 7 மதில்களையும் பிரகாரங்களையும் கொண்ட சோழ நாட்டு திருத்தலமாகும். ஆழ்வார்கள் 11 மங்களாசாசனம் செய்த திவ்ய திருத்தலம். ஆண்டுதோறும் திருவிழாக்கள் மலிந்து விளங்கும் திருக்கோயில் இது. மார்கழி மாதத்தில் நடைபெறும் பகல் 10 இரா 10 திருவிழா மிகவும் சிறப்புடையதாகும். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் பிராட்டியாக ஏற்றுக்கொண்ட திவ்ய திருத்தலம். கம்பநாட்டாழ்வார் தாம் பாடிய இராமாயண காவியத்தை அரங்கேற்றியது இந்த திருத்தலத்தில்தான். ராமானுஜர் வைகுந்த பதவியை அடைந்ததும் இந்த திருத்தலத்திலேயேதான். இந்த திருக்கோயில் உள்ள திருக்கோபுரங்கள் யாவும் கருவறை கோபுரம் உட்புறம் பிரணவ வடிவத்தை காட்டுவது என்பதாகும். இங்கு அழகிய சிங்கப்பெருமாள் சன்னதி, வாசுதேவ பெருமாள் சன்னதி, கோதண்டராமர் சன்னதி, பிள்ளை லோகாச்சாரியார் சன்னதி, பார்த்தசாரதி சன்னதி, உடையவர் சன்னதி, திருப்பாணாழ்வார் சன்னதி, கண்ணபிரான் சன்னதி, தொண்டரடி பொடியாழ்வார் சன்னதி, கூரத்தாழ்வார் சன்னதி, வேணுகோபாலன் சன்னதி, நம்மாழ்வார் சன்னதி, மதுரகவியாழ்வார் சன்னதி, திருமங்கையாழ்வார் சன்னதி, பட்டாபிராமர் சன்னதி, முதலாம் ஆழ்வார்கள் 3 சன்னதி, தன்வந்திரி பெருமாள் சன்னதி, கோபாலகிருஷ்ணன் சன்னதி,
வியாச மகரிஷி சந்நிதி, வராகப் பெருமாள் சந்நிதி, வரதராஜ பெருமாள் சந்நிதி, ஸ்ரீனிவாசர் சந்நிதி, போஜராமர் சந்நிதி, திருமிழிசை ஆழ்வார் சந்நிதி, திருக்கச்சி நம்பி சந்நிதி, ஆளவந்தார் சந்நிதி, கருடாழ்வார் சந்நிதி, ஹயக்ரீவர் சந்நிதி, சரஸ்வதி சந்நிதி, ஆஞ்சநேயர் சந்நிதி, சேனை முதலியார் சந்நிதி, துலுக்கநாச்சியார் சந்நிதி, யோக நரசிம்மர் சந்நிதி, துர்காதேவி சந்நிதி ஆகியன இங்கே பல சந்நிதிகள் உள்ளன. சந்நிதி, துர்காதேவி சந்நிதி ஆகிய உள்ளன. இதுவே பிரதான வைணவ கோயில். இங்கு ஆண்டவன் சுவாமிகள் திருமணம் உள்ளது. இந்த திருக்கோயிலின் 7வது பிரகாரம் சித்திரை திருவீதியாகும். இதில் ராஜவீதி, தேரோடும் திருவீதி என்றும் அழைக்கப்படும். 6வது பிரகாரமானது புவர்லோகம் என்னும் திருவிக்கிரமன் பிரகாரம் ஆகும். இங்கு மணவாள மாமனிகள் சந்நிதி, ஆஞ்சநேயர் கோயில் முதலியன உள்ளன. இது தவிர 5வது பிரகாரமான சுவர்லோகம் என்னும் அகனங்கன் பிரகாரமாகும். 4வது பிரகாரம் என்பது மகரலோகம் ஆகும். ஆலிநாடன் பிரகாரம் என்பதும் இதற்கு பெயராகும். 3வது பிரகாரமானது ஜனலோகம் என்றும் குலசேகரன் பிரகாரம் என்றும் கூறப்படுகின்றது. 2வது பிரகாரமானது தபோலோகம் எனவும் நாழிகேட்டான் வாசல் ராஜமகேந்திரன் பிரகாரம் ஆகும் என்றும் கூறப்படுகிறது. முதல் பிரகாரம் என்பது சத்தியலோகம் என்னும் திரு அணுக்கன் திருவாசல் என்கிற தர்மவர்மா பிரகாரமாகும். தர்மவர்ம சோழன் குலத்தில் வந்த கிள்ளியோழன் மற்றும் அவன் சந்ததியினரும் பின்வந்த சோழ, பாண்டிய, விஜயநகர மன்னர்களும் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் ஆகியோரும் தொடர்ந்து திருப்பணிகள் செய்து வந்தமை அறியத்தக்கதாகும். தர்மவர்மன் திருமகளான சோழகுலவல்லி என்னும் உறையூர் நாச்சியாருக்கு குலசேகர மன்னன் திருமகளான கோகுலவல்லியும், தில்லி பாதிஷாவின் திருமகளான சுல்தானி என்னும் துலுக்க நாச்சியாரும் இந்த தலத்தில் திருவரங்கன் பால் ஐக்கியம் பெற்று இரண்டர கலந்தவர்களாகும். இந்த திருத்தலத்தினை ஓரளவாகிலும் நன்கு தரிசிக்க வேண்டும் என்றால் குறைந்தது 1 வாரமாகிலும் ஆகும் என்பது இங்கு தங்கிச் செல்லும் பக்தர்களுடைய நியாயமான கோரிக்கைகளாக இருந்து வருகின்றது. அந்த அன்பர்கள் சேவித்து இவர்கள் இகபரன் பலன்கள் அவற்றை பெற்றார்கள். கதிரவான் குணதிசை சிகரம் நனைந்தான், கனவுல கண்டது காலையும் போதாய், மதுரிந்தொழுகின மாமரெல்லாம் வானவர் ரசகள் வந்து வந்தீண்டி, எதிரிசை நின்றனர் இளைஞரர் புகுந்தும், இருங்கள் ஈற்றிட்டமும் விடியோடும் வருஷம், அதிதலில் அடைகடல் போன்றோதெங்கும் அரங்கமா நகர் பள்ளி அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துள்ளாயே, பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண், அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்ற திருப்பாணாழ்வார் பாடியிருக்கின்றார். இந்த திருத்தலத்தினை பற்றி ஆருங்கள் அன்பர்களே. இந்த திருத்தலத்தினை தாங்களும் தரிசித்து பயன்பெறுவீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். ரங்க பூரவி ஜெய கோதண்ட ராமாவதார ரகுவீர ஸ்ரீ ரங்கபூரவி ஆர ஜெய கோதண்ட ராமாவதார ரகுவீர ஸ்ரீ ரங்க பூரவி ஆர ஹரி அங்கஜ ஜனகரே தாவன சாரங்கேந்திர வரதர மாந்த ரங்க ஷியாமளாங்க விரங்க துரங்க சதய பாங்க சசங்க ரங்க பூரவி கார பங்கஜாப்த கூலஜலநிதே சோமா வர பங்கஜ மூக பட அபிராம பத பங்கஜ ஜித காம ரகுராமா
வாமாக கரசீத வரவேஷ சேஷாங்கசயன பத சந்தோஷ ரேனாங்க ரவிநயன மிருதுதர பாஷ அகலங்க தர்பண கபோல விசேஷ முனி சங்கட ஹரண கோவிந்த வெங்கடரமண முகுந்த சங்கர்ஷன மூலகந்த சங்கர குரு குகானந்த ரங்க பூரவி கார ஜெய கோ ராமாவதார ரகுவீர ஸ்ரீ ரங்க பூரவி கார ஆரி. ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா, ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா, ஸ்ரீ ரங்கநாதரே நீர் ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா, ஸ்ரீரங்கநாதரே ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா, ஸ்ரீ ரங்கநாதரே நீர் ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா, ஸ்ரீரங்கநாதரே ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா. ஓ ஓ ஆம்பல் பூத்த செய பருவத மடுவிலே, ஆம்பல் பூத்த செய பருவத மடுவிலே அவதரித்த இரண்டு ஆற்றுக்கு நடுவிலே, ஆம்பல் பூத்த செய பருவத மடுவிலே அவதரித்த இரண்டு ஆற்றுக்கு நடுவிலே ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா, கௌசிகன் சொல் குறித்ததற்கோ, ஓ கௌசிகன் சொல் குறித்ததற்கோ, அரகி புலையிலோம்போ தெரித்ததற்கோ, ஈசன் பிள்ளை முறித்ததற்கோ, பரசு ராமன் கர்வோ பறித்ததற்கோ, மாசிலாத மிதிலேசன் பெண்ணுடன் வழி நடந்த இளைப்போ, மாசிலாத மிதிலேசன் பெண்ணுடன் வழி நடந்த இளைப்போ, தூசில்லாத குகன் போடதிலே கங்கை துறை கடந்த இளைப்போ, வீசரமாம் சித்திரகூட சிகரகர திசை நடந்த இளைப்போ, காசினிலே மாரீசன் ஓடிய கதி தொடர்ந்த இளைப்போ, கள்ளைத்தோ தேவியை தேடி இளைத்தோ, மரங்கள் ஏழும் துளைத்தோ, கடலை
கட்டி வளைத்தோம் இலங்கை என்னும் காவல் மாநகரை இடித்த வருத்தமோ ராவணாதியரை அடித்த வருத்தமோ ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா ஸ்ரீ ரங்கநாதரே நீர் ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா ஸ்ரீரங்கநாதரே ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா ஐயா அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என்னுடன் என்னுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் திருக்கோயில்களை தாங்கள் தரிசித்து வருகின்றீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்கோயில்களை நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தினை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன். தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். மேலும் இது மேலும் வலுவடைந்து மேலும் பல கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதனை அளிக்க எண்ணியுள்ளேன். இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை. தங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், குற்றங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள், பாராட்ட வேண்டும் என்றாலும் கமெண்ட் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். அதோடு அல்லாமல் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள். அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.